everyone, this is Akram. 30 days English grammar course உடைய day 28 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நாம prepositions of place பத்தி படிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நிறைய வகையான prepositions இருக்காங்க. அதுல ஒன்னு தான் prepositions of place அப்படின்றது. இவங்க ஒரு பொருளோ இல்ல ஒரு நபரோ எந்த லொகேஷன்ல இருக்கு இல்ல எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படினு சொல்லிட்டு சொல்லி காட்டுவாங்க. யூசுவலா இந்த prepositions of place வந்து where எங்கே அப்படின்ற ஆரம்பிக்கிற கூடிய வாக்கியங்கள் இருக்குல அதுக்கு ஆன்சர் பண்ணக்கூடியதா உதவும். கீழ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன்ல பாருங்க. Where do you live? I live in New York. இங்க preposition ஆன in எங்கே நான் வாழ்றேன் அப்படின்றத ரெஃபர் பண்ணுதா? நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மூணு மெயின் prepositions of place இருக்கு. ஒன்னு ஒரு பொருளோட ஸ்பெசிபிக் பாயிண்டையோ இல்ல லொகேஷனையோ நமக்கு தெரியப்படுத்தும். எக்ஸாம்பிளுக்கு there is someone standing at the door. அந்த ஆளு எங்க நிக்கிறாரு? கதவு கிட்ட நிக்கிறாரு. ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷனை மென்ஷன் பண்ணுதா? There weren't many people at the theater. It's Monday after all. எங்க நிறைய பேர் இல்ல? தியேட்டர்ல. ஒரு ஸ்பெசிபிக் லொகேஷன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுதா? Alex lives at number 25 Emerald Street. Alex எங்க இருக்கா? Number 25ல. ஸ்பெசிபிக் லொகேஷனோட அட்ரஸ். Ashley works at Apple. எங்க வர்க் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக் லொகேஷன் மறுபடியும் மென்ஷன் பண்ணுதா? ஒரு கம்பெனியா இருக்குது இல்ல ஒரு வேலை செய்யற இடமா இருக்குது. ரெண்டாவது ஒரு இது என்க்ளோஸ்ட் ஏரியாவோ இல்ல வந்து ஒரு பெரிய ஏரியாவில் வந்து ஒரு பகுதியை பத்தி நம்ம வந்து சொல்லும்போது யூஸ் ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன் பாருங்க. I think I left my phone in the living room. மீனிங் என்னன்னா லிவிங் ரூம் அதாவது ஹாலு உங்க வீட்டோட ஒரு பகுதி. நம்ம வீட்டோட பகுதியோட ஹால் இதுல வந்து பார்த்தா அந்த போன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. Jake lives in the US. He lives in Texas. இந்த வாக்கியத்துல US அப்படின்றது ஒரு நாடு பெரிய பகுதியில டெக்சஸ் அப்படின்ற ஒரு மாநிலம் அதாவது டெக்சஸ்ன்ற ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸ்ல அங்க இருக்கா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுக்குது. மூணாவது சர்ஃபேஸ்ல வந்து ஒரு எந்த பொருளும் வந்து லொகேட் ஆயிருக்கு அப்படின்னா இதை இம்ப்ளை பண்ணும். இதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். Could you grab my phone? It's on the coffee table in the living room. அப்போ ஒரு டேபிள்ன்ற ஃபர்னிச்சர் சர்ஃபேஸ்ல வந்து ஃபோன் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லுது. Jake's sister is on the west coast. She absolutely loves the Pacific. அப்ப இதுல அவ எந்த பொசிஷன்ல இருக்கா அப்படின்றத சொல்ல வருது. ரோட் பக்கத்துல, நதி பக்கத்துல, கடல் பக்கத்துல, ஏரி பக்கத்துல எட்ஸெட்ரா. அடுத்து Alex lives on the third floor. இந்த வாக்கியத்துல ஒரு பில்டிங் குறிப்பிட்ட ஒரு ஃப்ளோர்ல வந்து இருக்கா அப்படின்றத தெரியப்படுத்துது. அடுத்த வாக்கியத்துல sorry I'll call you back. I'm on the train now. இங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட சர்ஃபேஸ் வந்து இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியப்படுத்துது. ட்ரெயின் மேல நிக்கிறான். அடுத்த வாக்கியத்துல my grandparents work on a farm. அதாவது பூமியோட சர்ஃபேஸ் ஓப்பன் ஃபீல்ட் எல்லாமே பூமியோட சர்ஃபேஸ் தானே. ஸோ அதில் வேலை பார்க்குறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தருது. நாம இன் அப்படின்ற ப்ரொபோசிஷன் பெரிய இடங்களுக்கு யூஸ் பண்ணணும் மற்றும் at அப்படின்ற ப்ரொபோசிஷன் சின்ன இடங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். பட் சில பொருள்களுக்கு இன்னும் யூஸ் பண்ணலாம் ஆட்டும் யூஸ் பண்ணலாம். பட் மீனிங் மட்டும் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு my siblings are the mall now அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க சிப்ளிங்ஸ் மாலுக்குள்ள எங்கேனாலும் இருக்கலாம். மாலோட என்ட்ரன்ஸ்ல இருக்கலாம், பார்க்கிங் லாட்ல இருக்கலாம். அதே வந்து my siblings are in the mall அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டா மாலுக்குள்ள தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா பண்றீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துருச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த prepositions of place வந்து ஒரு பொருளோ இல்ல ஒரு நபரோ எந்த லொகேஷன்ல இருக்காங்க இல்ல எந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றது நம்ம காமிக்குது. யூசுவலா இந்த prepositions of place வந்து பார்த்தீங்கன்னா where எங்கே அப்படின்ற ஆரம்பிக்கக்கூடிய சென்டென்ஸ்ல ஆன்சர் பண்றவங்களா இருப்பாங்க. இங்க இந்த வாக்கியத்தை ரைட் பண்ணுவோம். Where do you live? I live dash Paris. But right now I'm living dash Madrid for a couple of weeks. என்ன வரும்? I live in Paris. I'm living in Madrid. ஆட்ன்ற ப்ரொபோசிஷன் வந்து பார்த்தா நீங்கள் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டையோ இல்லை லொக்கேஷனையோ வந்து பார்த்தா நீங்கள் குறிப்பிடும் போது யூஸ் பண்ணுங்க. அதே வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணுங்க எப்போனா ஒரு என்க்ளோஸ்ட் ஸ்பேஸோ இல்லை வந்து பார்த்தா ஒரு பெரிய ஏரியாவில் வந்து பார்த்தா அதில் ஒரு பகுதியை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணும் போதும் இன்னுன்ற ப்ரொபோசிஷனை யூஸ் பண்ணுங்க. இப்போ வாசிப்போம். As you know, my sister Mary works dash Apple. She really likes it there as she doesn't work dash a tiny cubicle, but dash an open space office instead. Mary says it boosts her creativity. என்ன வரும்?
Mary works at Apple. She doesn't work in a tiny cubicle, but in an open space office instead. In என்ற preposition வந்து பண்ணா enclosed spaceலயோ இல்ல வந்து பண்ணா பெரிய ஏரியாஸ்க்கும் மற்றும் அந்த ஏரியாஸ்ல உள்ள ஒரு பகுதியை வந்து பண்ணா சொல்றதுக்கும் in யூஸ் பண்ணுங்க. அதே வந்து ஒரு சர்ஃபேஸ்க்கு மேல இருக்கு அப்படினா நம்ம வந்து on யூஸ் பண்ணனும். எக்ஸாம்பிளுக்கு வாசிங்க. I can't believe there's so much storage space dash the closet. And look at these cute pillows dash the bed. And there are even flowers dash the vase dash the windowsill. This room is just lovely. In the closet, on the bed, in the vase, on the windowsill. இப்போ நம்ம படிச்ச இந்த preposition of place பத்தி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம வந்து பாப்போம். நரேட் பண்ண நீங்க நல்லா லிசன் பண்ணுங்க. அப்படி வந்து பண்ணா எப்படி ரியல் லைஃப் கான்வர்சேஷன் வந்து பண்ணா யூஸ் ஆகுது அப்படினு சொல்றது நீங்க நல்லா கவனிக்கணும். நான் once முடிச்சிட்டேன் அப்படினா எல்லா கிராமரும் வந்து பண்ணா புரிஞ்சிச்சா அப்படினு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு அப்புறம் நீங்களும் பண்ணா சத்தமா சொல்லி பாருங்க. And hurry up. The Smiths are waiting for us at the restaurant. I know. I can't find my shoes. Have you tried looking for them in the closet? Not funny, Nick. I think I might have left them in the living room when I was taking pictures of my new shoes. There are some shoes on the bed. Aren't these yours? Oh, that's right. And now I need to find my phone and I'm ready to go. It's right there on your bedside table. Oh, thanks. Love you. இப்போ ஓனா பிராக்டிஸ் பண்றதுக்கான டைம் வந்துச்சு. இந்த சென்டென்ஸ்லாம் நீங்க ரீட் பண்ணி அந்த கேப்ஸ் வந்து பண்ணா நீங்க அதை ஃபில் பண்ணுங்க. at என்ற preposition வருமா, in preposition வருமா, on preposition வருமா அப்படின்றத. A. My cat likes sleeping dash my bed when I'm dash work. B. Peter's relatives live dash the East Coast, so he doesn't visit them that often. C. Our kids love swimming dash the lake nearby. D. I'm currently living dash Germany and doing my internship here. E. Were you dash the party too? I haven't seen you. F. Do you live with your parents or dash your own place? G. Kyle was dash the dentist today. He needs some hugs in the evening. H. Meredith grew up dash a farm dash Idaho. I left my headphones dash home. It's going to be a boring ride dash the bus. J. There are so many tasty things dash the menu. Answers check பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு. A. My cat likes sleeping on my bed when I'm at work. B. Peter's relatives live on the East Coast, so he doesn't visit them that often. C. Our kids love swimming in the lake nearby. D. I'm currently living in Germany and doing my internship here. E. Were you at the party too? I haven't seen you. F. Do you live with your parents or at your own place? G. Kyle was at the dentist today. He needs some hugs in the evening.
H. Meredith grew up on a farm in Idaho. I left my headphones at home. It's going to be boring while on the bus. J. There are so many tasty things on the menu. Day 28 lesson வந்து பண்ண என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க மட்டும் பயணிச்சா பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பார்த்தா ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் வந்து பார்த்தா இந்த கிராமர் விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம Day 29ல மீட் பண்ணலாம். Until then, bye.